எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பஞ்ச பாண்டவர்களுக்கு வனவாச காலத்தில் கிடச்ச அக்ஷய பாத்திரம் பற்றின கதையை பார்க்கலாம். பாண்டவர்கள் சூதாட்டத்தில் எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறம் அவங்கள வனவாசம் போக சொல்லிடுவாங்க. வனவாசத்துக்கு கிளம்பும்போது நிறைய முனிவர்களும் நாங்கள் உங்கள் கூட வரோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சாதுக்களும் முனிவர்களுக்கும் தர்மன் என்ன சொல்லுவார்னா, எங்கள் கூட வந்து அவங்களுக்கு சாப்பாடு எப்படி கிடைக்கும்னு எங்களுக்கு தெரியல, அதனால் நீங்கள் இந்திரபிரஸ்தத்தில் போய் தங்குங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் சாதுக்களும் முனிவர்களும் இல்லை, நாங்கள் உங்கள் கூட வரோம், அதுக்கு அந்த சாப்பாட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த சூரிய தேவனை நோக்கி தவம் இருங்க, சூரிய தேவன் தான் உணவுக்கு இதெல்லாம் எதுக்குமே ஆதாரமானவர் அப்படின்னு தர்மனுக்கு சொல்லுவாங்க. இதை கேட்ட தர்மரும் வனத்தை அடைஞ்சதும் சூரிய தேவரை நோக்கி தவம் பண்ண ஆரம்பிப்பார். சூரிய தேவரும் இவருக்கு முன்னால் தோன்றி என்ன வேணும்னு கேட்பார். தர்மன் இந்த மாதிரி அக்ஷய பாத்திரம் கேட்டதும் அதை வந்து சூரிய தேவர் தர்மனுக்கு கொடுப்பாரு. இந்த அக்ஷய பாத்திரம் எப்படி வேலை செய்யும்னா, சாதுக்களுக்கு உணவளித்து பஞ்ச பாண்டவர்களும் சாப்பிட்டதுக்கப்புறம் திரௌபதி சாப்பிட்டு முடித்ததும் அந்த இது காலியாகும், அக்ஷய பாத்திரம் காலியாகும். அதுவரை சாப்பாடு நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும். பாண்டவர்களும் முனிவர்களுக்கு வயிறார சாப்பாடு அளிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் துர்வாச முனிவர் வந்து துரியோதனனை பார்க்க ஹஸ்தினாபுரம் போவார். அவரை சிறப்பாக வரவேற்ற துரியோதனன் அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைப்பான். என்ன வேண்டுகோள்னா, துர்வாச முனிவரை வந்துட்டு தன்னோட அண்ணன்களான பாண்டவர்களையும் எல்லாரையும் பார்க்க வனத்துக்கு போக சொல்லுவார். போய் அவங்களெல்லாம் பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு. துர்வாசரும் சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அவங்கள எல்லாரையும் அப்படின்னு சொல்லுவார். உடனே துர்வாசர் வனத்தில் இருக்க பாண்டவர்களை நோக்கி வருவார், தன்னோட சீடர்களையும் கூட்டிக்கிட்டு. வனத்தை வந்தடைஞ்சதும் தர்மனை பார்த்து, இந்த மாதிரி நீ எல்லா சாதுக்களுக்கும் உணவு அளிப்பதாக கேள்விப்பட்டேன், அதே மாதிரி நாங்களும் உணவு அருந்திட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லுவார். தர்மனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு போய் பக்கத்தில் இருக்க குளத்துல போய் குளிச்சுட்டு வாங்க, உணவெல்லாம் ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு துர்வாச முனிவரை அனுப்பி வைப்பார். இங்கே ஆனால் என்ன ஆயிருக்கும்னா, எல்லாரும் பாண்டவர்கள் சாப்பிட்ருப்பாங்க, திரௌபதியும் சாப்பிட்ருப்பாங்க. அதனால் அக்ஷய பாத்திரத்தில் சாப்பாடே இருக்காது. தர்மன் வந்துட்டு துர்வாச முனிவருக்கு சாப்பாடு கொடுக்கணுன்றத சொன்னதும் திரௌபதி ரொம்ப பதட்டமாயிடுவாங்க. பதட்டமாயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிருஷ்ணரை நோக்கி வேண்டுவாங்க, இந்த மாதிரி இந்த கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து என்னை காப்பாற்றுங்க கிருஷ்ணரே அப்படின்ட்டு. திரௌபதியோட வேண்டுதலை கேட்ட கிருஷ்ணர் அந்த பக்கம் வருவார். அவரை பார்த்ததும் தர்மன் நினைப்பார், இன்னும் இன்றைக்கி எல்லாரும் இந்த பக்கம் வந்திருக்காங்க, இன்றைக்கி ஒரு புண்ணியமான நாள்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிருஷ்ணரை வரவேற்பார். கிருஷ்ணர் வந்துட்டு திரௌபதி கிட்டே போவார். எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு கொடு அப்படின்னு கேட்பார். திரௌபதி சாப்பாடு காலியான விஷயத்த கிருஷ்ணர்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு பானையை எடுத்துகிட்டு வர சொல்லுவார், அக்ஷய பாத்திரத்தை. அந்த பானையை எடுத்துக்கொண்டு பார்த்தோன்னா அதில் ஒரு பருக்கை ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த ஒரு பருக்கையை எடுத்து கிருஷ்ணர் சாப்பிடுவார். இது ஒரு அன்னம் ஒட்டிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஒரு பருக்கையை சாப்பிட்டதும் நீராட போன துர்வாசரோட சிஷ்யர்களுக்கும் பசி சுத்தமாக அடங்கிரும். அவங்க நினைப்பாங்க, என்னடா திடீர்னு இப்படி ஏப்பம் வருது, ஒரு பருக்க கூட நுழையாது போல் இருக்கே, நம்ம வந்துட்டு இப்போ தர்மன்கிட்ட போனால் தர்மன் வந்துட்டு சங்கடப்படுவான், நம்ம சாப்பிடாம அவனை அவமதிச்சிட்டோன்னு சொல்லிக்கிட்டு, அதனால் நம்ம இப்படியே போயிடலாம் அப்படின்ட்டு முனிவர் அவரோட சிஷ்யர்களையும் கூட்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவார். இங்கே வந்துட்டு துர்வாசர் வந்தால் எப்படி சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பாண்டவர்கள் வந்துட்டு துர்வாசரை நோக்கி காத்துட்ருப்பாங்க. அப்போ கிருஷ்ணர் வந்து சொல்லுவார், துர்வாசர் இனிமேல் வரமாட்டார், நான் திரௌபதி வேண்டுனதுனால தான் வந்து உதவி பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ எல்லோரும் நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க. இதே மாதிரி இன்னொரு கதையில் நம்ம சந்திக்கலாம்.